ஒரு மணி நேரம் கழிச்சு போய் விலை கோப்பியாடா. பப்ளிக் டிஸ்டர்ப் பண்றோம் இங்க. பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணாங்க சொல்லிட்டேன். டேய் போடா. எல்லாரும் பப்ளிக் எல்லாரும் பஸ்ஸுக்கு போக பப்ளிக் தேவையான பேசாதீங்க. பப்ளிக்க பிரச்சனை பண்ணாதீங்க. பப்ளிக்க பிரச்சனை பண்ணாதீங்க சொல்லிட்டேன். பப்ளிக்க பிரச்சனை பண்ணாங்க அசிங்கம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டேன். பப்ளிக்க பிரச்சனை பண்ணாங்க அசிங்கம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன். பப்ளிக் அக்கா வாங்க 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 பேசிக்கணும்னு சொல்லிட்டேன். பப்ளிக் போலீஸ் ஐயோ அப்ப நாங்க உங்க பிரச்சனை வாங்க பேசிக்கிறோம். வாங்க 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 பேசிக்கிறோம். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் செல்லப்பனந்தல் கிராமத்தைச் சேர்ந்த திருநங்கை பாக்கியாவை அந்த பகுதியைச் சேர்ந்த சந்திரபோஸ், ராஜபாண்டி, கண்ணன் ஆகியோர் ஊரை விட்டு வெளியே போ என்று கூறி இரும்பு ஆயுதங்களோட தாக்க முயன்றதா பாக்கியா திருபுவனம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலன்னு கூறி கடந்த 21ஆம் தேதி திருநங்கைகள் திருபுவனம் காவல் நிலையம் முன்பா பேருந்து மறித்து போராட்டம் நடத்திருக்காங்க. பின்னர் போலீசார் நடவடிக்கை எடுப்பதா உறுதியளித்ததன் பேரில் அந்த போராட்டம் கைவிடப்பட்டிருக்குது. ஆனா அதன் பிறகுமே காவல்துறை அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால மீண்டும் 23ஆம் தேதி திருநங்கைகள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு காவல்துறையினர் வழக்குகளை பதிவு செய்து குற்றவாளிகளை கைது செய்யாம கட்ட பஞ்சாயத்து செய்து வழக்குகளை முடிப்பதில் ஈடுபடுவதா குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் திருபுவனம் காவல் நிலையத்தில் 50 காவலர்கள் பணியில் இருப்பதா பட்டியல் உள்ள போதிலும் நடைமுறையில 20 பேரை பணியாற்றுவதனால அந்த பகுதியில சமூக விரோதிகளும் போதைப்பொருள் தொடர்பான குற்றச்செயல்களும் அதிகரித்துள்ளதா சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் குற்றம் சாட்டியிருக்காங்க. தற்போது திருநங்கைகள் நடத்திய போராட்டம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.